சரி, நம்ம இப்போ வந்து கூகுள் நோட்புக் எல்லாம் பற்றி ஒரு டெமோ பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்குவோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு தரேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்கணும். நோட்புக் எல்எம் அப்படின்னு போட்டிங்கனாவே வரும் ஃபஸ்ட் லிங்க்கு, நோட்புக் எல்எம் டாட் கூகுள். நல்லா யூஆர்எல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன் பாருங்கள். நோட்புக் எல்எம் டாட் கூகுள் அதில் போயிட்டிங்கன்னா ட்ரை நோட்புக் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்கணும், அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு blank நோட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் எ நியூ. ஓகேயா? க்ரியேட் நியூ போட்டோன்னா ரிசோர்ஸஸ் கேட்குது. இங்கே ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒன்று கூகுள் ட்ரைவில் கூகுள் டாக்ஸாக இருக்கலாம், ஸ்லைட்ஸாக இருக்கலாம், ஏதாவது வெப்சைட்டோட லிங்க்காக இருக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்க ரிசோர்ஸஸ் இருக்குது. நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கொடுப்போம். இங்கே போய் சூஸ் ஃபைல் சொல்லிவிட்டு ஒரு ரிசர்ச் பேப்பரை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருவோம். ரிசர்ச் நோட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸ்லாட் ஆயிடுச்சா? இப்போ இதோட நம்ம வந்து பேசலாம். ரிசர்ச் நோட் ஒரு ரிசோர்ஸ் பாருங்கள். இதில் வந்து டீட்டெயிலாக அதுவே சொல்லுது. The comprehensive document provides an overview of landscape of large language model tracing the chronological order. எல்லாம் நம்ம பற்றியும் இல்லை, ஒரு இது அதை படித்து சொல்லுது. சரி, give me 5 important points from this source அப்படிங்கிறேன். ஓகேயா? 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் போட்டிருக்கா. பார்த்துங்க, இதை வந்து நோட்டாக சேவ் பண்ணும். சேவ் டு நோட்டுன்னு போடலன்னா இது போயிடும். ஏன்னா இவங்க சொல்கிறது வந்து நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு டேட்டாவும் அவங்க வந்து ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அந்த செஷன் முடிஞ்சோடனே எல்லாமே காலி இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணவே இது போயிடும். அதனால் இதை சேவ் டு நோட் அப்படின்னு போட்டு ஏதாச்சும் ஒரு நோட்டாக சேவ் பண்ணி வச்சுங்க. இப்போ சோர்ஸஸில் போய் பார்ப்போம். பாருங்கள், இங்கே அழகாக சேவ் ஆயிடுச்சு. இதை வேணால் அதை டெலீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்க இதெல்லாம். சரி, ஓகே. எனக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஜெனரேட் அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன பண்ணும், இதை கொடுத்துருக்க பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எடுத்து படித்து ஒரு போட்காஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணும். ஒரு 2 பேருக்கு வந்து ஒரு போட்காஸ்ட் பேசுவாங்க. அதை நீங்கள் சும்மா உட்காந்து டவுன்லோட் பண்ணி சும்மா வாக்கிங் போகிறப்போ கேட்டாவே நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். முடித்த பிறகு சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய சைஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டுங்கிறத பொறுத்து இதோட க்ரியேஷன் வரும்.